ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவிஸ் சமையல். இன்றைக்கி நம்ம அவிஸ் சமையலில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிஷ் தாங்க பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் பச்சை பட்டாணியை யூஸ் பண்ணி ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். இந்த பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா விட்டமின் சி மற்றும் ஈ ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நம்ம நேச்சுரலாகவே நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுல ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை பட்டாணி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் ஹார்ட் பேஷண்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் அதிகமான நார் சத்து இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்க சுகர் லெவலை ரொம்ப கண்ட்ரோல்லையே வச்சுக்கும். அதனால் சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்பவே நல்ல உணவுங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு டயட்டில் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷனலுங்க ஃபுட் இது. ஏன்னா உடல் எடையை குறைக்கணும்னா நார் சத்தும் புரோட்டீனும் தான் அதிகமாக தேவை. அது இந்த பச்சை பட்டாணியில் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பச்சை பட்டாணியை அடிக்கடி எடுத்துக்கிறனால நம்மளுக்கு கேன்சர் ரிஸ்க்கும் ரெடியூஸ் ஆகும். இப்போ சீசன் அப்படிங்கிறனால இந்த பச்சை பட்டாணியை நம்ம மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்றைக்கி இதை உணவில் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த இட்லி பண்ணுறதுக்கு நான் முதல்ல தோலை உரித்த 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேங்க. இது கூட காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா நம்ம அதில் கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நரன்னு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாகவே அரைச்சி எடுத்துக்குங்க. இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு நம்மளோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அதோடு சேர்த்து இப்போ நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்திருக்கேன். ரவை நான் இப்போ இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் சன்னமான ரவைங்க. கெட்டியான ரவை போடும்போது இட்லி உதிரியாக உதிர்ந்து வந்துடுது. இப்படி சன்னமான ரவை ஆட் பண்ணும்போது நல்லா பிளெண்ட் ஆகி நல்லாவே இருக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சன்னமான ரவை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் புளிக்காத 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இப்போ இது எல்லாத்தையும் கலக்கிக்கலாங்க. நம்ம அரைச்ச பட்டாணி பேஸ்ட்டு, ரவை, தயிர் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ப்ளஃபியாக இருக்குது, மாவு உப்பி வந்திருக்கு. ஆனால் நம்ம இப்போ இதை அப்படியே இட்லி சுட போகிறது இல்லைங்க. இது ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இப்போ இந்த ரவையை நம்ம ஊற விட போகிறோங்க. 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த ரவை நல்லா அந்த தயிர்லேயும் நம்ம அரைச்ச பச்சை பட்டாணி பேஸ்ட்லேயும் நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ இதில் நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம். நான் எண்ணெயில் கடுகும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் பெருங்காயமும் தாளித்து கொட்டியிருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை தவிர்த்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு நம்ம இட்லி சாப்பிடும்போது நடுவில் நல்ல ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கொடுக்குதுங்க. அதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நான் மிக்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ பட்டாணி சீசனாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் அதிகமாக இந்த சீசன் முடியறக்குள்ளே நம்ம இதை எடுத்துக்க ட்ரை பண்ணலாங்க. இட்லி அப்படிங்கிறது ஸ்டீம் குக்டு ஃபுட்டு. அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நம்ம காலையில் நைட்டில் எப்போ வேணாலும் இந்த உணவை எடுத்துக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேங்க. அது சீக்கிரமாக கரையிருக்கு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அதிகமாக இதை அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம இட்லி மாவு இது பண்ணுற மாதிரி காற்று உள்ளே செலுத்துகிற மாதிரி இதுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இட்லி நல்லா உப்பி வராது. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இட்லி தட்டோ இல்லை இட்லி மோல்டு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதுலேயும் யூஸ் பண்ணி நீங்கள் இதை பண்ணலாம். இப்போ அதில் இந்த இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். ஸோ தட் அது ஈஸியாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ ஒவ்வொரு குழியிலையும் நான் கரண்டி யூஸ் பண்ணி மாவை ஊற்றுறேங்க. மாவு பார்த்தீங்கன்னா, அந்த இட்லி குழியில 90% ஆஃப் மாவு மட்டும் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா இந்த இட்லி நல்லா உப்பி மேலே வரும். அப்போ மேலே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடுங்க. அப்போ இட்லி வந்து அந்த ஷேப் ரீட்டைன் ஆகாது. அதனால் இப்படி ஒரு 90% 90% மட்டும் நீங்கள் மாவு ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, இட்லியோட ஷேப் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். இப்போ நான் எடுத்திருந்த மாவு அளவில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 14 இட்லி வந்துச்சுங்க. இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கிறப்போ இந்த இட்லி தட்டை மேலே வச்சு மூடிடலாங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சிடலாங்க. இப்போ இந்த இட்லி வேகிறதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8லேருந்து 10 நிமிஷம் தாங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு சூப்பராக ஃப்ளஃபியாக சாஃப்டான இட்லி ரெடி ஆயிரும். இந்த இட்லி பார்த்திங்கன்னா ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது. அதனால் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வீட்டில் ரொம்ப வயசானவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்படாமல் தாராளமாக நீங்கள் இந்த இட்லியை கொடுக்கலாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டும் சரி, ஹார்ட் பேஷண்ட்டும் சரி, எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் தாராளமாக நீங்கள் இந்த உணவை எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து இட்லி வெந்துருச்சுங்க. நான் அதை தட்டை வெளியே எடுத்துட்டேன். நம்ம உடனே இட்லியை வெளியே எடுத்துடக்கூடாதுங்க தட்டிலிருந்து. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் விட்டுட்டு எடுக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வரும். ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ யூஸ் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா இட்லி நல்லா வெளியே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இட்லி தட்டில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக அந்த இட்லி வெளியே வந்திருக்குன்னு. இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்குது. நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்கிறது. எடுக்கும் போது எந்த கஷ்டம் இல்லைங்க. அல்வா மாதிரி எவ்வளோ அழகாக வருதுன்னு நீங்களே பாருங்கள். இது செய்யறதும் ரொம்ப சுலபம். அது இல்லாமல் இப்போ பட்டாணி வந்து சீசனாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். இப்போ வீட்டில் வயசானவங்களாக இருந்தாலும் பயப்படாமல் தாராளமாக நீங்கள் இந்த உணவை அவங்களுக்கு கொடுக்கலாம். இட்லியோட டெக்ஸ்சர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. அவிஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.